இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் சமையல் எண்ணெய். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவேன். ஸோ அதனால் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி, புதினா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டை, ஏலக்காய், கடல் பாசி ப்ளஸ் கொஞ்சம் வெந்தயம் வந்து ரொம்ப முக்கியம். வெந்தயம் போட்டால் தான் அதோட சுவையே வந்து நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். வெந்தயத்தோட நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். வெந்தயமும் பட்டையும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த டைமில் நசுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் பூண்டையும் இதுக்குள்ளே போட்டுருணும். இது எல்லாமே நம்ம பண்ணும்போது சிம்மில் வச்சு பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயமும் பூண்டும் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம உடச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் போடுறோம். நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போடலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். நம்ம வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சம் தக்காளி போட்டுருங்க. சும்மா ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு 2-3 பீஸ் மட்டும் போட்டால் போதும். தக்காளி போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இந்த நோம்பு கஞ்சி வந்து அப்படி நம்ம டைரெக்டாக முஸ்லீம் வீட்டில் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. ஸ்டேஜில் மல்லி புதினாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் கொத்துக்கறி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எலும்பே இல்லாமல் நம்ம வந்துட்டு கடையில் வாங்கினா மட்டன் கொத்துக்கறி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் இது வதங்கினதுக்கு கூட இது கூட ரைஸு அந்த பருப்பு போட்டு நம்ம ஊற வச்சுருக்கிறதுல இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி பச்சை அரிசியும் நம்மளோட பாசிப்பருப்பையும் நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நல்லா கழுகி சுத்தம் பண்ணி நம்ம தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கணும். இதை தான் நம்ம வந்து இப்போது இந்த மிக்சரில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போது அரிசி பருப்பை இதுக்குள்ளே போட்டுடலாம். இது வந்து 1 கப் அரிசிக்கு என்னோடய கையால் 1 பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு நான் இதில் போட்டிருக்கேன். சும்மா இதில் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப வதக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. சும்மா ஒரு வாட்டி கலந்துக்கிட்டு நம்ம இப்போ தண்ணியை போட்டுடலாம். இப்போது 1 கப்பு அரிசிக்கு 5லேருந்து 5.5 கப்பு வரைக்கும் நம்ம தண்ணி இதில் கலக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு மூடிடலாம். கொஞ்சம் தேங்காய் பால் வேணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்துகிட்டு இப்போ நம்மளே பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த தண்ணி இன்னும் கொதிக்கலை. ஸோ தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு திறந்து பார்க்கலாம். இப்போ மூடிடலாம். மூடிட்டு நம்ம விசில் வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும். அந்த விட நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம கஞ்சி வந்துட்டு ஓப்பன் பண்ணோன்னு இப்படி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு தண்ணி வேணும்னா நல்லா சூடான தண்ணி நீங்கள் கலந்துக்கலாம் கொஞ்சம். இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணலாம். இப்போது நம்ம வெறும் தேங்காய் பால் அரைச்சிருக்கிறத இதில் கொஞ்சம் கலந்துக்கலாம். ரொம்ப கம்மியாக கலந்துக்கணும். இப்போ நம்ம நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.